ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை ஸ்நேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு காளானை நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதுக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு சோம்பு, இலை, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு விசில் தான், அதுக்கு மேலே விடக்கூடாது, இல்லைனா குழஞ்சு போயிடும். இதுவே கரெக்டான பதத்துக்கு இருந்துச்சு. இதுக்கு சைடிஷாக நாங்கள் பச்சை பட்டாணி கிரேவி வச்சுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.